ஓவரா இது கொஞ்சம் தோசை கொடுங்க வாயில் வரதுக்கு. தோசைக்குள்ள லூசு ஆயிலெலாம் போயிடும் மக்களே. இந்த மண்ணு 2 ஃபிஷ் லாஸ்ட்டில் இருக்குல்ல, அது வந்துடுச்சு. அதை எடுத்துடலாம். எடுப்போம் பாரு. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் நிஷாசெல்வா பேஷன். இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? சூப்பரான ஒரு இடத்துல நாங்கள் போய் ஃபிஷ் வாங்கிட்டு குக் பண்ண போகிறோம். அந்த லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம மீன் கடைக்கு வந்துட்டோம். இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குவோம். இங்கே லோக்கலில் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஃபிஷ் கடை வந்து இது தான். இங்கே கிடைக்காத ஃபிஷ்ஷஸே கிடைக்காது. ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி கிராபு, ப்ரானு, கனவா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எங்களோட ரெகுலர் ஷாப் தான். அவர் இப்போ கிராப் எடுத்து காட்டும் போதே எனக்கு ரொம்ப நாக்கில் எச்சி ஊறிச்சு. கிராப் சமைச்சி சாப்பிட்ணுன்னா, ஆனால் நம்ம ஃபிஷ்ஷு வாங்க தானே வந்திருக்கோம். ஸோ அதனால் ஃபிஷ் இன்றைக்கி வந்து வஞ்சரம் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து அதை ஐகோரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட சீக்ரெட் லொக்கேஷனுக்கு ட்ராவல் பண்ணலாம் வாங்க. என் கூடவே சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். எனக்கு வந்து கேரளாவோட வெதருக்கு அப்புறமா அவங்களோட வீடு தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட வீடுங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பார்க்குறதுக்கே 1000 கண் வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வியூஸ் எல்லாம். நாங்கள் இந்த ட்ராவலை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோம். இன்றைக்கி நம்ம கேரளாவோட 2nd லார்ஜஸ்ட் ரிவரான பாரதப்புழா, அதோட பிரான்ச் குந்திப்புழா, இது வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த ரிவருக்கு குந்திப்புழா அப்படின்னு பேர் வர்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, நம்ம மகாபாரதத்தில் பாண்டவாஸோட அம்மா இருக்காங்க இல்லையா, குந்தி, அவங்க வந்து இந்த ரிவரில் குளித்ததா ஒரு ஃபேக்ட் இருக்குது. அதனால தான் இந்த ரிவருக்கு குந்திப்புழா அப்படின்னு பேர் வந்துச்சான். தெரிஞ்சிருக்குமே நம்மளோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது. ஆற்றுக்குள்ளே தான் சமைக்க போகிறோம். இப்போ வந்து ஃபிஷ்ஷை நம்ம வாஷ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபிஷ் அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆற்று தண்ணியிலே வந்து வாஷ் பண்ண போகிறோம். நிறைய வாட்டி வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போதான் அந்த ஸ்மெல் போகும். இந்த ஃபிஷ் எப்படி தெரியுமா, நம்ம வந்து சிக்கன் மாதிரி இல்லை. சிக்கன் ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணுவோம், ஸோ க்ளீன் ஆகிடும். ஆனால் ஃபிஷ் அப்படி கிடையாது. அது கழுகிட்டே இருக்கணும். ஒரு 10 தடவை 15 தடவை தண்ணியை விட்டு கழுகிட்டே இருக்கணும். அப்படி கழுகும்போது சும்மா அப்படியே எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, வெள்ளி காசு மாதிரி டக்கு 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 டக்குன்னு நின்னணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கணுமா. சூப்பராக வந்து கழுகியாச்சு. இதுக்கு மேலே கழுகணுன்னா நம்ம ஃபிஷ்ஷில் இருக்க ஃப்ளஷ் எல்லாம் போயிடும். எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலில் இருக்கா ஃபிஷ்ஷு. இதான் நம்ம வறுக்க போகிறோம். அது சும்மா ஃபிஷ்ஷு ஃப்ரையை ஆற்றுக்கு நடுவில் உட்காந்து சமைக்கிற சுகமே ஒரு தனியான சுகம் தானே. முடிஞ்சிச்சு. இப்போ போய் இதில் நம்மளோட மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே நல்லா ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆங்க.
நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபிஷ்ஷு கழுகி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஃபிஷ்ஷு கூட நம்மளோட மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் ட்ரை பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன சேர்க்குறான்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்டைலில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் இந்த மாதிரியே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இஞ்சி பூண்டு ப்ளஸ் வந்து ஆனியன் இது சின்ன இல்லையா, அதை வந்து சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி. ஸோ அந்த பேஸ்ட் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மெயினான இன்க்ரீடியன்ட் லெமன். ஹாஃப் லெமனை வந்து அப்படியே பிழிஞ்சு வச்சுக்கோங்க. வந்து எப்போவுமே ஒரு ரெசிபி செய்யும்போது எதை வேணாலும் சேர்க்காம மறந்துடலாம். ஆனால் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னன்னா அதுதான் இந்த உப்பு. மெயினான விஷயம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மிளகா பொடி ரெசிபி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் ரெசிபிஸ் விட்டுருக்கோம். அந்த ரெசிபிலே சொல்லியிருப்பேன். இந்த மிளகா பொடியோட அது கூட என்ன சேர்த்துருக்கேன்னா கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இது ரெண்டும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வீட்டிலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துன ஒரு மிக்ஸி. ஸோ இந்த மிக்ஸை இதோட கலந்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம வாட்டர் வந்து வேணுங்கிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப வேணாம். ஸோ ஆல்ரெடி வந்து லெமன் விட்டுருக்கோம், ஆனியன் பேஸ்ட் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப விட்டுட்டோம்னா அப்புறம் ரொம்ப வந்து வாட்டரியாக ஆகிடும். லைட்டாக விட்டுக்கோங்க. ஃபிஷ்ஷோட பேர் ஐகோரா. நம்ம ஊரில் நம்ம வஞ்சிரம்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே வந்து இதுக்கு பேர் ஐகோரா. ஓகே மக்களே, மசாலாலாம் போட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே வந்து நல்லா ஊறுக்கும். அப்போ தான் வந்து அதோட உப்பு காரம் அதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷில் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். மன்னிச்சிடுங்க, தோசை திருப்பி எடுத்துட்டு வரல. தோசை திருப்பி இல்லாத காரணத்தால் சுற்றி வச்சு திரும்ப போட மக்களே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து நெய் சோறு எடுத்துகிட்டு வந்தோம். அந்த நெய் சோறோட ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டு ஒரு ஃபைனலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நெய் சோறை அப்படியே போட்டு ரைஸ் வச்சுக்கலாம். ஃபிஷ் எப்படி இருக்கு? 10 out of 10 தெரியா? ஓகே, அம்மா புளிஞ்சோ புளிஞ்சு வெட்டிட்டு நீ எட்டு போட்டு போட்டு ஞாஹா தெய்வமே நுக்கு. வேற லெவல் ஃபேண்டாஸ்டிக் ஃபிஷ் ஃப்ரை. வேற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட நிஷா செல்வா பேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து விடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதை விட ஒரு சூப்பரான லொகேஷன்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிஷா அண்ட் பாய்.